காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, போர் வந்துட்டா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? மனித உயிர்கள் எவ்வளவு போகும் தெரியுமா? பொருளாதாரம் எப்படி அழியும் தெரியுமா? இந்த மாதிரி மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே தெரியாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லின்னு இருக்காங்க. ஐயோ போர் வந்துட போகுதுன்ட்டு. நேத்து ஒருத்தர் கிட்ட வந்து ரொம்ப உக்கிரமா சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பொதுமக்களை அட்டாக் பண்ணிருக்கு. இது ரொம்ப தவறு. இதுதான் ஓபன் டிக்ளரேஷன் ஆஃப் த வார். வார் ஆரம்பிச்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாரே வேணாம் ப்ரோ, வாரே தேவையில்லை, எல்லாரும் மனிதர்கள் தானே, மதமிடம் பிரிந்தது போதும்னு சொல்ற எல்லாருமே பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா சொல்றது எல்லாருமே சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம 10 அடி அடிச்சோம்னா அவன் 2 அடி திருப்பி அடிக்க மாட்டானா, அந்த 2 அடி அடிச்சாலும் நம்மளுக்கு லாஸ் ஆகும் பேசுறாங்க. அந்த 2 அடி விழுந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாத அடியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் எல்லா விதமான ஆக்ஷன் எடுக்கும். அன்பு டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களே. விக்னேஷ், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம், நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம், குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதெல்லாம். ஆனாலும் ஒரு சில ஊடகங்கள் வந்து நார்த்ல இருக்கிறவங்க தானேப்பா போர் வந்து அவங்களுக்கு தானே கஷ்டம், இங்க இருந்து என்ன போர் வேணும் வேணும்னு சொல்றீங்க, அங்க இருக்கிறவங்க எவ்வளவு சஃபர் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையாகவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு, அதை எல்லாருமே விரும்புறாங்களா? உங்க பார்வையில எப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு விஷயத்த வந்து நான் டிஎன் டாக்ஸ் 24 வந்து நம்ம டீமையும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஊடகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த யூடியூப் சேனல் வந்து இந்த போர் டைம்ல தான் இஷ்டத்துக்கும் கல்லா கட்ட முடியும். ஐ மீன் தவறான வார்த்தையா இருக்கலாம், பட் இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம மானிட்டைசேஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த டைம்ல தான் நிறைய பேர் யூடியூப்ல ஆக்டிவா இருப்பாங்க. போர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. நம்ம வந்து போர் ரிலேட்டடா ஒரு தம்ப்நெயில் வச்சா போதும், கிளிக் பைட்ல உள்ள வந்து பார்த்து நம்மளுக்கு ஒரு மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் டிஎன் டாக்ஸ் 24 பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேனலாக இருந்தாலும் மானிட்டைசேஷன் இன்னும் ஆகல. சொல்லப்போனா இந்நேரத்துக்கு நம்ம வீடியோ அதை பத்தி நிறைய போர் பத்தி எல்லாம் போட்டுதான் இந்நேரத்துக்கு நம்ம மானிட்டைசேஷன் நம்ம பண்ணிருக்கலாம். பட் நம்ம அதை விரும்பவில்லை. காரணம், ஒரு உண்மையான தகவலை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். வெரிஃபை பண்ண பிறகுதான் தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். தேவையில்லாம வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்படி செய்தி வருது, இது சொல்லிட்டாங்க, அது இந்த பாகிஸ்தான் மிரட்டி இந்தியா, அந்த மாதிரி தம்ப்நெயில் மூலமாக நம்ம ஒண்ணு பண்ண தேவையில்ல. நம்ம மக்களுக்கு, நம்மை நம்பி பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு தெளிவான வெரிஃபைடான நியூஸ் இருக்கும். நம்ம லேட்டா போட்டா கூட பரவாயில்ல, பர்ஃபெக்டா போடணும் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து மெயின்டைன் பண்றதுல உண்மையிலேயே நம்மளுடைய டீமுக்கு வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நிறைய பேர் திடீர்னு பாகிஸ்தான் ஆதரவாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிண்டலா தான் சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, போர் வந்துட்டா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? மனித உயிர்கள் எவ்வளவு போகும் தெரியுமா? பொருளாதாரம் எப்படி அழியும் தெரியுமா? இந்த மாதிரி மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே தெரியாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லின்னு இருக்காங்க. ஐயோ போர் வந்துட போகுதுன்ட்டு. நேத்து ஒருத்தர் கிட்ட வந்து ரொம்ப உக்கிரமா சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாம் சவுத்ல இருக்கிறோம், தமிழ்நாடு வந்து சவுத்துல ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்குது. நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்து போர், ஆமா போர் அப்படின்னு நீங்க சொல்லின்னு இருப்பீங்க. வட இந்தியாவில இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அது ஒண்ணு வலியும் வேதனைன்ட்டு. நான் சொன்னேன், எப்பா சாமி, நானே வட இந்தியாவில தான் இருக்கேன். வட இந்திய மண்ணில் கிட்டத்தட்ட எல்லை மாவட்ட மாநிலமாக இல்லைனாலும் அந்த எல்லை மாநிலத்தோடு எல்லை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, பார்டர்ல இருந்து சில 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நான் பேசின்னு இருக்கேன். போர் வேண்டும் என்பது என்னுடைய இது மட்டும் கிடையாது, மக்களின் குரலாக இருக்கிறது. மக்களுக்கு என்னன்னா, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுவும் அந்த போர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம எல்லாம் ஒரு பிக்கர் கேம்ல ஒரு கொலாட்ரல் டேமேஜ் தான். தேசம் தான் முக்கியம். இந்த தேசம் இன்று நான் அழிவதன் மூலமாக அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு நிலையான சந்தோஷத்தோடு இருப்பதாக இருந்தால் நாங்கள் உயிரை கொடுக்கவும் தயார் அப்படின்ற மனநிலையில் தான் பல மக்கள் நம்முடன் உரையாடக்கூடிய எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாகிஸ்தானை எதிரி நாடாக ஒண்ணு பார்க்கல, பாகிஸ்தான் மக்களை எதிரி மக்களா பார்க்கல. அந்த சித்தாந்தம், இந்தியாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருந்தா இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்களே தவிர, சும்மா அவங்க சோசியல் மீடியால உண்மையிலே அவங்கதான் ரத்தமும் சதையுமாக அந்த போருக்கான வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் போருக்கு தயாராகவும் இருக்கிறார்கள். சோசியல் மீடியால உட்காந்து நான் பாகிஸ்தானை ட்ரோல் பண்ணி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன்னா நான் பாகிஸ்தான் அகென்ஸ்டா பண்ணிட்டேன், போரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கிடையாது. உண்மையில் இந்தியாவுக்கு ஒரு அமைதி வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலை. முக்கியமா ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, யாரு வந்து ரொம்ப அமைதியானவனோ, யாரு கொஞ்சம் நல்லவனோ அவனுக்கு ஓடி ஓடி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த போர் வந்து
வரக்கூடாது வரக்கூடாது. இந்த திடீர்னு சமாதானப்புறா ஆர்கின்னு இந்தியா கூடி போட்டெல்லாம் சில பேர் எல்லாம் ட்வீட் போட்டுன்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் பஹல்காம்ல இந்தியர்கள் அட்டாக் பண்ணி இந்தியர்கள் மீது தாக்குதல் தொடுத்து இந்தியர்களை கொன்று குவித்த போது எங்க அந்த கருத்தெல்லாம் பண்ணாங்க? தீவிரவாதம் தவறு அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டாங்களா? இல்ல ஐயோ தீவிரவாதிகள் வந்துட்டாங்களே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நீங்களாவது ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லுங்களேன். போர் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, பாகிஸ்தானை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றீங்க, ஒரு பதிலடி கொடுக்க கூடாது. சரி போர் வேணாம், கரெக்ட். பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாலே நீங்க போர்ன்ற மாதிரி பேசுறீங்க. அதாவது நம்ம போர் வேணுமா, போர் தான் கண்டிப்பா போகணும், போர் போட்டு பாகிஸ்தான் அடிக்கணும்னு நம்மளும் நிலைப்பாடு எடுக்கல. ஆனா கவர்மெண்ட் என்ன நிலைப்பாடு இருக்கோ கண்ணை மூடி ஆதரிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். நாளைக்கு கவர்மெண்ட் இதே கவர்மெண்ட் போருக்கு போறோம்னு சொன்னா நம்ம ஆதரவு, போர் வேணாம் நான் ரிட்டாலியேஷன் பண்ண போறேன்னா ஆதரவு, இதே நான் போறே போறது இல்லப்பா நான் வேற மாதிரி அவங்களை டீல் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஆதரவு. இதுதான் நம்ம ஸ்டேட்டஸே தவிர கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கும்னு நம்ம நம்பின்னு இருக்கோம். ஆனா இவங்க தீவிரவாத தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் அமைதியா இருந்துட்டு கவர்மெண்ட் ரிட்டாலியேஷன் பண்ணும்போது ஐயோ அவன் பாவம்பா நீ ஏன் படிக்கிற அப்படின்ட்டு தீவிரவாதிகள் மேல தீவிரவாதிகள் தாக்குதல் மேல எந்த கருத்தும் சொல்லாம கவர்மெண்ட் ரிட்டாலியேட் பண்ணும்போது கருத்து சொல்றதுன்றது அபத்தத்தின் உச்சமாக இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், வட மாநிலத்தில் உட்கார்ந்து நானும் சொல்கிறேன், கவர்மெண்ட் போர் வேணும்னு முடிவு பண்ணா அதை முழுமையாக ஆதரிப்பதற்கு இங்குள்ள மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்திய கடற்படை தாக்கி வரும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட சரக்கு விமானம் கராய்ச்சி நகர்ல தரையிறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கோம் இந்த நொடி ஜம்முல பல இடத்துல தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கறத பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட இரவுகள், போர்னால தூங்காத இரவுகளா இருக்கு. இது எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகும்? இது நியாயமான காசா இருந்தாலும் கூட இது இன்னும் எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகும்? எவ்வளவு அவங்களால பேக்கப் பண்ண முடியும்? இத கண்டினியூ அப்படின்றது இரண்டு நாடுகளின் கைகளில் தான் இருக்கிறது, குறிப்பாக பாகிஸ்தானின் கையில. இந்தியா கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, முதல் தடவை நம்ம அட்டாக் பண்ணும்போது நாங்கள் பாகிஸ்தான் மீதான எந்த தாக்குதலையும் பண்ணல. பாகிஸ்தான் என்ற நாட்டின் மீதோ, அந்த மண்ணின் மீதோ, அந்த இறையாண்மை மீதோ, அந்த மக்கள் மீதோ, அந்த அரசு மீதோ, அந்த இராணுவத்தின் மீதோ, குறிப்பாக அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருந்தாங்க, இராணுவத்தின் மீது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போதே நான் சொன்ன இத்தனை வார்த்தையும் வந்திருக்கு. இந்த இராணுவத்தின் மீது நாங்க எந்த அட்டாக்கும் பண்ணல. அங்கே தீவிரவாதிகள் இருந்தாங்க, தீவிரவாதியோட கேம்பை தான் நாங்க அட்டாக் பண்ணோம். தீவிரவாதி பொதுமக்களை அட்டாக் பண்ணா நான் தீவிரவாதி அட்டாக் பண்ண முடிஞ்சு. ஆனா பாகிஸ்தான் ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆர்மி இன்னொரு ஆர்மியோட மோதுவது வேறு, தீவிரவாதி பொதுமக்களை அட்டாக் பண்றது வேறு. ஆனா இந்த இடத்துல ஒரு ஆர்மி இந்தியாவில் இருக்கக்கூடிய பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி பொதுமக்களை அட்டாக் பண்ணிருக்கு. இது ரொம்ப தவறு. இதுதான் ஓபன் டிக்ளரேஷன் ஆஃப் த வார். வார் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாரே வேணாம் ப்ரோ, வாரே தேவையில்லை, எல்லாரும் மனிதர்கள் தானே, மதமிடம் பிரிந்தது போதும்னு சொல்ற எல்லாருமே பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணும். ஏன்னா ஒரு ஆர்மி பொதுமக்களை அட்டாக் பண்ணது அப்படின்றது பாகிஸ்தான் தான் தொடங்கியது. சோ யார் தொடங்கினாங்களோ அவங்கதான் முடிக்கணும் போற. இந்தியா 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணோம், ஆனா பாகிஸ்தான் பொதுமக்களை அட்டாக் பண்ணிருக்குது. அதனால எங்களால் என்ன முடியும் அப்படின்றத நாங்க காமிச்சிருக்கோம். இந்த 2வது தாக்குதலிலும் நாங்கள் பொதுமக்களை எதுவும் பண்ணல. பாகிஸ்தானோட ஒரு மிசைல் சிஸ்டம் இருந்துச்சு லாகூர்ல, அதுதான் நாங்க தாக்கியிருக்கோமே தவிர இந்த தாக்குதலிலும் நாங்கள் பொதுமக்கள் எந்த விதமான ஆபத்துக்கும் உள்ளாகிவிடக்கூடாது அப்படின்றத உறுதியாக இருக்கும்ட்டு இந்தியாவோட பிரஸ் ரிலீஸ் கொடுத்தது. சோ 2 பிரஸ் ரிலீஸ்லயும் தெளிவா கொடுத்திருக்காங்க, எங்களுடைய போர் பயங்கரவாதத்திற்கு எதிரானது, பாகிஸ்தான் மீது கிடையாது, தீவிரவாதிகள் மீதுதான். 2வது பாகிஸ்தான் எங்கள் பொதுமக்களை தாக்கியதால் எங்களால் என்ன முடியும் அப்படின்றதான் காமிச்சுமே தவிர எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. இதோடு எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்றது இந்தியாவும் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் வாலாட்ட இந்தியா சொன்ன அதே வார்த்தை தான், நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றதை நீங்க தான் டிசைட் பண்றீங்க, என்ன தாக்குதல் நடத்தணுன்றதையும் நீங்க தான் டிசைட் பண்றீங்க, நாங்க இது போராக கொண்டு போக வேண்டுமா இல்லை சமாதானமாக ஆக வேண்டுமா அப்படின்றது முடிவு பண்ண போறதும் பாகிஸ்தான் மட்டும்தான். விக்னேஷ், நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு ரஷ்யாவிடம் வாங்கியதுதான் அந்த சுதர்சன சக்கரா அப்படிங்கிறது. நான் ஒரு வகை அந்த இது அது எந்த மாதிரியான ஒரு கை கொடுத்தலை இந்தியாவுக்கு செய்துள்ளது. அதனாலதான் அமெரிக்கா பகிரங்கமாக நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, ஆக்சுவலா அந்த S-400 வாங்கினது நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துடுறோம். மறைந்த முன்னாள் அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அவருடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அமெரிக்கா எக்கச்சக்க அழுத்தங்களை கொடுத்தது.
அதையும் மீறி நரேந்திர மோடி அவர்கள் தைரியமாக தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்கல. தைரியம் அப்படின்றது உண்மைதான். அது முக்கிய உந்து சக்தியாக இருந்தவர், பின்னால் இருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை செய்தவர் வந்து மறைந்த முன்னாள் அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அவர் தான். அவர் இல்லை என்றால் இந்த S4 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம். ரஷ்யா இந்தியாவுக்கு உற்ற நண்பன் அப்படின்றதுல ரஷ்யா என்னைக்குமே ஒரு நம்பக்கூடிய ஒரு நண்பன் அப்படின்றதுல இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்குது. அதே சமயம் உக்ரைன் ரஷ்யா வரப்போ இது போருக்கான காலம் இல்ல, நம்ம வந்து சமாதானமா இருக்கணும்ட்டு நான் ஓட்டு கூட ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போடாம, ஆதரவாகவும் ஓட்டு போடாம, ஓட்டே போட மாட்டேன் நான் ஆப்ஸ்டேன் ஆகி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான் இந்தியா. அப்பவே வந்து ரஷ்யா வந்து அந்த நட்பு அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. இதன் மூலமாக இந்தியா மீண்டும் ரஷ்யா நட்பு இருக்குன்றதுதான் மீண்டும் நடக்க போகிறது. பட் இதனால அமெரிக்கா கூட உறவு பாதிக்கப்படுமானா நிச்சயமாக கிடையாது. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் எந்த மூலையில எந்த டெக்னாலஜி சூப்பரா இருந்தாலும், அது அமெரிக்காவிடம் இருந்தாலும் சரி, இஸ்ரேலிடம் இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் கிட்ட இருக்காது அதை விட்டுருங்க, வேற எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எங்க சூப்பர் டெக்னாலஜி இருந்தாலும் அதை தேசத்தின் பாதுகாப்புக்காக கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பார் மோடி அவர்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். முக்கியமாக ரஷ்யா எப்போதும் ஒரு நம்பக்கூடிய ஒரு நண்பனாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல இதுல வந்து நிரூபணமாயிருக்கு. அதாவது பொதுவாகவே இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்யற 2 நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அசர்பைஜானும் துருக்கி நாடும் தான் இருக்கு. துருக்கி நாட்டு அதிபர் வந்து இன்று ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு. கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானோட பயங்கரவாத முகாம்களை வந்து இந்தியா வந்து ஏவுகணையை தாக்கி அழித்தது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒப்பந்தம் பேசினோம், பாகிஸ்தானோட ஒற்றுமையை வெளிப்படுத்தினோம், அதனால இந்த இக்கட்டான சூழல்ல பாகிஸ்தான் கூட நிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு துருக்கி. அப்ப இந்தியா வந்து டர்க்கிக்கு ஒண்ணுமே செய்யலையா? முதுகுல குத்திட்டாங்களா டர்க்கி இந்தியாவை? அது அல்டிமேட்லி அவங்க வந்து ஒரு இத ரிலீஜனாவே இதை கொண்டு போக பாக்குறாங்கன்னு தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. பஹல்காம்ல அட்டாக் பண்ண தீவிரவாதியும் ரிலீஜன் பார்த்துதான் பண்ணாங்க. இவங்களும் ரிலீஜன், எது நியாயம் எது தர்மம், இறைவன் என்ன போதித்து இருக்கிறாங்க, தீவிரவாதிகள்னா என்ன அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சமாக வைத்துவிட்டு என்னுடைய மதம் அந்த நாடும் அதே மதத்தை பின்பற்றுகிறது, அதனால நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் என்னால் இது புரிந்து கொள்ள முடிகிறது. பட் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்தியா வந்து அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறோம். நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பல மக்கள் டர்க்கிக்கும் அஜர்பைஜானுக்கும் டூரிஸ்டுங்களா போயிருக்கிறாங்க லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ். நம்ம எடுத்து பார்த்தோம், எங்க அடிச்சா வடிக்குமோ அதைதான் நம்ம பண்ணுவோம். இந்தியாவுக்குள்ளேயே எத்தனை நாடு இருக்குது அங்க போய் பாருங்கன்னு கூட நான் சொல்ல விரும்பல. அப்படிதான் நீங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் துருக்கிக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் இருக்குது. கிரீஸுக்கு நீங்க போங்க, கிரீஸோட எக்கனாமி நீங்க வளருங்க. நீங்க ஓகே நீங்க வெளிநாட்டு தான் போகணும்னு நினைச்சீங்க, இந்தியாவில இருக்கிறது வேணாம்னு நினைச்சீங்க, நம்ம எதிரி நாடுகளுக்கு எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த நாட்டுக்கு போங்க. சோ இது இந்தியா வந்து பல விதத்துல ரிட்டாலியேட் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்தியா கவர்மெண்ட்டும் மட்டும் கிடையாது, இந்தியாவின் மக்களும் ரிட்டாலியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இது இந்திய மக்களுக்கு மிக மிக உணர வேண்டிய ஒரு நேரம். இங்க வந்து இனம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் டயலாக் பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஜியோ பாலிடிக்ஸ் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றதையும் புரிந்து கொண்டு நாம் இந்தியனாக நிற்பது, இந்துவாகவோ முஸ்லீமாகவோ நிற்க வேண்டியதில்லை, இந்தியனாக இருக்க வேண்டியது முக்கியமான கடமைன்னு பாக்குறேன். எல்லையில வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதையும் அவர் ஜம்முவே ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதுல வந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அப்புறம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்துக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் நம்முடைய பாரத பிரதமர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விக்னேஷ்? இது வந்து தொடர்ந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா வந்து நீங்க வந்து அழிச்சிருக்கீங்க 300-400 ட்ரோன்களை வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் 7ஆம் தேதி மட்டும் பாகிஸ்தான் ஏவி இருக்கு, எல்லாத்தையுமே முறியடிச்சிருக்கோங்கிறோம், பலத்த சேதம் அவங்களுக்குங்கிறோம். அவங்க கிட்ட ஒரு ஆர்மி போர்ஸ் இல்ல, அவங்க எல்லாமே கடன் கொடுத்துட்டாங்க, நிறைய இதை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் எக்கனாமிக் கிரைசிஸ்ங்கிறதுனால. பட் ஸ்டில் தே ஆர் இந்த ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மத்த மாநிலங்களுக்கு? சொல்ல மாட்டேன். இந்தியா வந்து இந்த முப்படை தளபதிகள் எல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் நடத்துறது வந்து எல்லா சிச்சுவேஷனுக்கும் இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிறது ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வி ஆர் நாட் அ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் பல டிஃபென்ஸான விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரிந்திருந்தாலும் இந்நேரத்தில் சொல்வதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் ஊப்பரா மட்டும் சொல்றேன், ஒரு மேலோட்டமா மட்டும் சொல்றேன். இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு நடத்தும் போது நம்ம அந்த மிசைல் வச்சு தடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மிசைல்
அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு என்ஜின் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் தேவை அதுக்கு, அதை ரீலோட் பண்றதுக்கோ வாட்டவர், அதுக்கு வந்து ஒரு பிரேக் தேவை. அந்த பிரேக் டைம்ல வந்து அவங்க இன்னும் பயங்கரமான தாக்குதல் நடத்திவிடக்கூடாது, அதுக்கும் வந்து நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு அதுக்கே நம்ம ரிசோர்சஸ் வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரிஜினல் இது வரலாம். இதே ஒரு கவுண்டர் பண்ணும் விதமாகத்தான் இந்தியா வந்து அதுக்கு மேல அடிக்கு மேல அடியா கொடுத்துருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். காஷ்மீர்ல ஆகட்டும், லாகூர்ல ஆகட்டும், அவங்க ஒரு பேக் ஃபுட்ல வச்சிருக்கிறதுக்கு இந்தியா வந்து எப்பவுமே பண்ணுது. ஒரு போராக இது மாறிவிட்டால் இந்தியாவுக்கு மினிமம் லாஸ் இருக்கும் அப்படின்றத பாக்குறாங்க. அதாவது சொல்றது எல்லாருமே சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம 10 அடி அடிச்சோம்னா அவன் 2 அடி திருப்பி அடிக்க மாட்டானா, அந்த 2 அடி அடிச்சாலும் நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு பேசுறாங்க. அந்த 2 அடி விழுந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாத அடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் எல்லா விதமான ஆக்ஷன் எடுத்து. ஒரு தமிழ்நாட்டுல மூலையில உட்காந்து ஒரு 10 ரூபாய் நெட் பேக்க போட்டுட்டு சோசியல் மீடியா ட்வீட் போடுறவங்களுக்கே இவ்வளவு அறிவு இருக்குது. வாருன்னு வந்துருச்சுன்னா பொருளாதார சிக்கலாயிடும், உயிர்கள் பலி போகும்ட்டு. இதே ஒரு ராஜதந்திரியாக இந்தியாவில் 100 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மோடிக்கும், அவரால் நியமிக்கப்பட்ட ஜெய்சங்கர் அவர்களுக்கும், இதையே மூச்சு காற்றாக சுவாசித்துக் கொண்டிருக்கும் அஜித் தோவல் அவர்களுக்கும் இது தெரியாம இல்லை. ஏதோ ஒரு கிராமத்தை உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்சதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அவர்களுக்கு அதிகமாக தெரியும். அவர் 2 அடி அடிச்சாலும் அது எந்த விதமான தாக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான வேலைகள் சிறப்பாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் மீண்டும் சொல்கிறேன், வட இந்தியாவில் இருக்கும் மக்கள் போர் வந்தால் போருக்கு தயார், போர் இல்லை என்றால் அதற்கும் தயார்னு சொல்றாங்க. சொல்ல போனா, நியாயமா சொல்ல போனா, தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்து மக்கள் தான், அவங்களுடைய கலாச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா போர் கலாச்சாரம் தான். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்துக்கோங்க, தீபாவளி எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க, ஹோலி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு துர்கா பூஜை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு இந்து ஃபங்க்ஷனா எடுத்துக்கிட்டாலும் அதுல போர்ல அசுரனை அழித்து தெய்வங்கள் வெற்றி பெற்ற கதையை தான் நம்ம பண்டிகையாக இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். போர் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரம். உயிர் சேதம் இருக்கும்ன்றது தெரியும், ஆனால் அமைதியையும் தர்மத்தையும் நிலைநாட்ட மகாபாரதமும் ராமாயணமும் நடந்த மண் தான் இது. மீண்டும் சொல்கிறேன், போர் தேவை அப்படின்றத நான் வலியுறுத்தல. போர் தேவைன்னு கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா அதற்கு முழு மனதோடு தயாராக இருப்பதற்காக ஒவ்வொரு இந்தியனும் தயாராக வேண்டும் அப்படின்றத என்னுடைய பார்வை. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆபரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது நடத்தும் தாக்குதலாக இருக்கட்டும், நம்முடைய மாநிலங்களுக்கான அலர்ட்டாக இருக்கட்டும், இதை தாண்டி எல்லாத்துக்குமே தயார் அப்படிங்கிற ரீதியில இருக்கும்போது உள்கட்சி அரசியல்ல பேசலன்னா அந்த இன்டர்வியூ சுவாரஸ்யமா இருக்காது இல்லையா விக்னேஷ்? அதனால ஒரே ஒரு கேள்வி இறுதியாக, திரும்ப வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்க அந்த காணொலி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கும் விசிகாவினர் தமிழக நலனுக்காக எப்படி தங்களுடைய குரலை பதிவு செய்கிறார்களோ, அதே போல கர்நாடகாவில் இருக்கும் விசிகாவினர் அவர்களுடைய நலனுக்காக அவங்கவுங்க குரலை பதிவு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ்ஜேஸ்வரி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இருக்கு ஆனா இல்ல, இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்லாம போயிடும், அந்த மாதிரிதான் திருமாவளவன் வந்து பேசின்னு இருக்காரு. நீங்க கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இதே திருமாவளவன் ஒரு சூப்பரான கேள்வி கேட்பாரு, பாஜகவுக்கு தைரியம் இருந்தால் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும்னு கர்நாடக பாஜக போராடுமா அப்படின்னு அவர் தான் கேட்டாரு. கர்நாடகால இருந்து அந்த கோளாறு தங்க வயல்ல வந்து அந்த அணு கழிவுகள் எல்லாம் கொட்டக்கூடாதுன்னு கர்நாடகா பாஜக போராடுகிறது, தமிழக பாஜக வந்து அதுக்கு இது பண்ணுவோம். அந்த மாதிரி விதவிதமான கேள்விகளை வந்து பயங்கரமா கேட்டவர் தான் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு வெளிப்படையா ஒத்துக்கினாரு, தமிழனை கேடு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, கன்னட நெக்கேடு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் என்னுடைய வேலையை 2 மாநிலங்களிலும் செய்வேன். அரசியல் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தியை நான் சேர்த்து என்னுடைய வியாபாரத்தை நான் பெருக்கிக் கொள்வேன். மற்றவெல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னை பின்பற்றுபவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் உஷாராக இருக்க போகிறேன் அப்படின்ற பாலிசி தான் திருமாவளவன் அவர்கள் ஃபாலோ பண்ணிருக்காங்க. கேட்டா கல்வி இது கொள்கை வேறு அரசியல் வேறுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அரசியல் கொள்கையை பர்சனல் லைஃப்ல கடைபிடிக்க முடியாத அளவுக்கு கேவலமான கொள்கையை வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. இல்ல ஒரு அரசியல் கொள்கையை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதை பர்சனல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா 10 பைசா பெறாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. மொத்தத்தில் திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய கட்சி, அதாவது ஒரு தலைவர் தான் எடுக்கணும் யாருடைய இதுவா இருந்தாலும். இப்போ கர்நாடகா பாஜக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, தமிழ்நாடு பாஜக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆனா சென்ட்ரல்ல இருக்கிற பாஜக தலைவர் வந்து நீங்க 2 பேரும் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 பேரும் அமைதியா கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற திருமாவளவன் அவர்கள்
தமிழக விசிகா பண்றது வந்து ஒரு விதமா கேட்கும், கர்நாடகா ஒரு மாதிரி கேட்கும் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தா எந்த விசிகாவுக்கு திருமாவளவன் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்றது தெரியல. 2 பேரும் அடிச்சுக்குவாங்கப்பா, ஆனா நான் நிரந்தர தலைவராக இருக்க போகிறேன், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்க போறாரா இல்லையான்றது தெரியல. மொத்தத்தில் திருமாவளவன் அவர்கள் அவர் கேட்ட கேள்விகளுக்கே அவர் அந்த சூழலில் மாட்டிக்கொண்டாருன்னு தான் பார்க்க முடியும். ரொம்ப நன்றி விக்னேஷ். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் விக்னேஷ். தேங்க்யூ.